உடுப்பு உடுக்கிறதுல அல்லாஹ் ரசூலும் கட்டுப்படும், சாப்பிட்டதுல அல்லாஹ் ரசூலும் கட்டுப்படும், தூங்குறதுல அல்லாஹ் ரசூலும் கட்டுப்படணும், பேச்சில் அல்லாஹ் ரசூலும் கட்டுப்படணும், கோபம் வரையது எப்படி கோபத்தை நிறைவேற்றது அல்லாஹ் ரசூலும் கட்டுப்படணும். உங்களுக்கு சல்லிக்குது எப்படி செலவழிக்கிறது, நினைச்சனால செலவழிக்கலா, நினைச்சதெல்லாம் செலவழிக்கலா, அல்லாஹ் ரசூலும் கட்டுப்படணும். ஓய்வு நேரங்களை கழிக்கிறது எப்படி அல்லாஹ் ரசூலும் கட்டுப்படணும், பெருநாள் எப்படி கழிக்கிறது அல்லாஹ் ரசூலும் கட்டுப்படணும், ஜனாசா வந்தா எப்படி வீட்டுல வச்சுக்கணும் அல்லாஹ் ரசூலும் கட்டுப்படணும், குடும்பங்கள் வாகனத்தை எப்படி நடந்து கொள்ளணும் அல்லாஹ் ரசூலும் கட்டுப்படணும். வீட்டுக்குள்ள முழு நிலைமைகளும் உள்ள பார்க்கணும். இதுதான் குர்ஆன், இதுதான் ஹதீஸ், இதுதான் முறை. உம்மாவ செய்யும் சாப்பிட்ட விஷயத்துல, உடுக்கிற விஷயத்துல, தூங்குற விஷயத்துல, வெளிவாசல் விஷயத்துல, பேசுற விஷயத்துல, பார்வையில, கேள்வியில, பேச்சில, கூட்டாய்மார்களோட வெளியில போறதுல, உள்ளுக்கு வாரத்துல, இபாதத்துகள்ல, அக்லாக்ல, பண்பாடுகள்ல, குடும்ப முறை எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால வச்சு ஹஜ்ஜத்துல் வதால இந்த பழைய கோட்பாடு, அந்த கோட்பாடு, அந்த கபீராட முறை, இந்த கபீராட முறை எல்லாத்தையும் அந்த காலு கீழே வச்சு புதைச்சு நபியாக சொல்லிட்டாங்க. இங்க வந்து கொண்டு எங்க ஊரு முறை, உம்மட முறை, வாப்பட முறை, குடும்பத்து முறை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடும். தூக்கி முறை ஒன்றுதான் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான், வேறொரு முறை ஒன்று இல்லை. மற்ற எல்லா முறையும் நரகத்தை கொண்டு போற முறை தான். வீட்டுக்குள்ள எதை செய்யறோமோ அதுல குர்ஆன் தெரிஞ்சது, ஹதீஸ் தெரிஞ்சிருக்கும். அதான் புள்ள பார்க்கும், புள்ளைகிட்ட சொல்லி செய்யறாரு. இப்ப நாங்க கிதாப் ஓதுறோம் உலமாக்கள் என்னத்தன் கஸஸ் நபியின் சொல்லி கிதாப் ஒன்றைக்குதானே ஷஃபாமல கஸஸ் நபின்னு சொல்லி அபுல் ஹசன் அலி நதீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபுல் ஹசன் அலி நதீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் அவனை தம்பி விட்டு போறாங்க. தம்பியிட மகன் என்ன செய்யறாருன்றா ஒரு நாவல் புத்தகம் படிச்சு கொண்டிருக்கிறான். நாவல் சும்மா கதை, ஹிஸ்டரி, சும்மா இந்த வார இதழ்ல வாரது, மாசத்துல வரக்கூடிய அந்த சின்ன பசங்க அதை படிச்சு கொண்டிருக்கிறான். இதை பார்த்துட்டு ஒன்றுமே பேசல, தம்பியிட மகனுக்கு ஒன்றுமே சொல்லல. கொஞ்ச நாளைக்கு பிறகு என்னுடைய அருமை தம்பியின் மகனே அப்படின்னு கூப்பிட்டு, நான் உங்களையே மிச்சம் புத்திசாலியாக பார்க்கிறேன், நல்ல விவேகம் இருக்குது, நல்ல படிக்கிறீங்க, நல்ல நுணுக்கம் வளர்த்து இருக்குது, இந்த பொய்யான